ஆகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அந்த மனம் புதிதாகல. அதை பார்த்த உடனே அங்க போறது, இதை பார்த்த உடனே இங்க போறது. இருக்க வேண்டிய இடத்துல, இருக்க வேண்டிய நேரத்துல, இருக்க வேண்டியவங்களோட இல்லைன்னா சங்காரம் உண்டாகும். மொத்தம் 12 பேர் போனாங்க. அவர்கள் சொல்லுகிற சாட்சி என்ன? அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். படிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 27-33 வசனம் படிக்க வேண்டாம், நான் சொல்றேன் உங்களுக்கு. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசமா? அப்படின்னது it consumes its own people. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றாங்க? நாம அங்க போனோம், நம்மளாம் செத்துருவோம். அதான் அர்த்தம். அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். அடுத்த காரியம், அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். நாம் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. அவர்கள் நம்மை பார்க்கிறோம் பலவான்கள். பாருங்க, இவர்கள் கொடுக்கிற சாட்சி என்ன? இத்தனை வருஷம் அவங்க எகிப்துல இருந்து வந்திருக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இவங்க போய் யுத்தம் பண்ணாங்களா? ஆண்டவர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். ஆண்டவர் இவர்களுக்காக ஜெயத்தை கொடுத்தார். அந்த ஜெயத்தை கொடுத்த ஆண்டவரை பத்தி என்ன சொல்றான்? மறந்துட்டு நம்மால போய் அவங்ககிட்ட யுத்தம் பண்ண முடியாது. நம்மால போய் அவங்ககிட்ட யுத்தம் பண்ண முடியாது. அடுத்தது, நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். என்னதான் பெரிய ஆட்கள்? பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட கானான் தேசத்தை போய் வேவு பத்துக்கு வாணி சொன்னா நம்ம கொடுக்குற ரிப்போர்ட் என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன ரிப்போர்ட் கொடுப்போம்? ஆண்டவரே, எனக்கு இருக்கிற பாடே போதும், நான் ஏன் போய் வேவு பார்க்கணும்? நான் ஏன் போய் இந்த நகருக்காக ஜெபிக்கணும்? நான் ஏன் போய் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கணும்? நான் ஏன் போய் சுவிசேஷ ஊழியம் பண்ணணும்? அவங்க என்னோட பலவான்கள் ஆண்டவரே. நாங்கெல்லாம் மைனாரிட்டி ஆண்டவர், அவங்கெல்லாம் மெஜாரிட்டி ஆண்டவர். நாங்க போனா கேட்க மாட்டாங்க ஆண்டவர். நாங்க போனா செவி கொடுக்க மாட்டாங்க ஆண்டவர். எங்களை துரத்திடுவாங்க ஆண்டவர். நாங்க அவங்க பார்வைக்கு வெட்டிக்கிளிய போல இருந்தோம் ஆண்டவர். வருமா வராதாங்க ஆன்சரு? ஆண்டவர் சொன்னாரு, எப்பா வாப்பா, ஆண்டவர் இப்போதான் கல்யாணம் ஆயிருக்குது, நான் என் மனைவியோட இருக்கணும். இப்போதான் 5 ஏக்கர் வாங்கியிருக்கிறேன், அதை போய் பார்க்கணும். இப்போதான் ஏர் மாடு வாங்கியிருக்கிறேன், அதை போய் பார்க்கணும். இப்போதான் எங்க அப்பா செத்துட்டாரு, அவர் அடக்கம் பண்ண போகணும். நவீன காலத்து வேவு பார்க்கிற ஆட்களுடைய குணாதிசயங்கள் இவைகள். நவீன காலத்து கானான் தேசத்தை வேவு பார்க்கக்கூடிய குணாதிசயம் உடையவர்கள் இவர்கள். இந்த இவர்களாய் நாம் இருப்போம் என்றால் நாம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போக முடியாது. சுவிசேஷத்தை பத்தி பேசினாரு. சுவிசேஷம் என்ன செய்தின்னு சொன்னாரு? என்ன சொன்னாரு? நற்செய்தி. ஆனா இந்த எண்ணாவது நீங்க படிச்சீங்கன்னா, இவர்கள் துர்ச்செய்தியை பரப்பினதினால் ஜனங்கள் எல்லாரும் சோர்ந்து போய் என்ன செய்தியை பரப்புறாங்க? துர்ச்செய்தி. இவங்களும் போக மாட்டாங்க, மற்றவங்களையும் போக விட மாட்டாங்க. கரெக்டுங்களா? இவங்களும் போல இவங்க சொன்ன துர்ச்செய்தியை கேட்டு முறுமுறுத்தவங்களும் கானானுக்குள்ள போகணும். நல்லா பார்த்துக்கோங்க. The words that comes out of my mouth, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை
மற்றவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும், கொல்லக்கூடாது. மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும். ஆனா இங்க என்ன பண்றாங்க? அந்த தேசம் தன் ஜனங்களை பட்சிக்கிற தேசம். அது அர்ணிப்பா இருக்குது. அதுல நம்ம போக முடியாது. அதுல இருக்கிற ஜனங்கள் பெரியவர்கள், பலவான்கள், ராட்சதர்கள். ஏங்க சொல்லுங்க, ஜெபம் என்னால முடியாது பாஸ்டர். சத்தியம் சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்ல முடியாது பாஸ்டர். வாங்க பீச்சுக்கு போலாம், வர்றோம் பாஸ்டர். இந்த புத்தி இருந்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. Who you are in Christ. Who you are in Christ. இவங்கெல்லாம் எங்க போறாங்க? எல்லாரும் எங்க போறாங்க? எல்லாரும் எங்க போறாங்க? எல்லாரும் போறவங்க எங்க போறாங்க? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய் போகிறார்கள். யாராவது எகிப்துக்கு போறாங்களா? யாராவது வனாந்தரத்துல பிளாட் வாங்கி கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? இல்லங்க. எகிப்தை விட்டாச்சுன்னா ஸ்டாப் எங்க? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் தான். பாயிண்ட் டு பாயிண்ட்ல ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு ஒரு பஸ் விடுவோம். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? அது சீக்கிரமா போயிடும். எந்த நகரம், எந்த சிட்டிக்குள்ளேயும் போக நேரா சர்வ் இன்டர்நேஷனல் இந்த மதுரையில இருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு பஸ் இருக்கும். பாண்டியனா கட்டளை போனதுன்னு நினைக்கிறேன். பாயிண்ட் டு பாயிண்ட் அதுல ஏறினா நேரா மதுரையில ஏறா திருநெல்வேலி, திருநெல்வேலி, நாகர்கோவில், நாகர்கோவில், கன்னியாகுமரி தான் போகும். ஜனங்க அது 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் விடுவோம். போவாங்க ஜனங்க, போவாங்க. ஏன்? இஸ்ரவேலருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் சர்வீஸ் தான் ஆர்டர் விட்டாரு. என்ன விட்டாரு? அதை பார்த்தா இவங்க கத்துட்டாங்க பாயிண்ட் டு பாயிண்ட். எகிப்துல இருந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியாச்சுப்பா. செங்கலை திறக்கிற, வனாந்தரத்தில் போற, யோர்தானை கடக்கிற, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்க போற. கரெக்டுங்களா? ஆனா நம்ம ஜனங்க செங்கடலை கடக்கிறதுக்கு முன்னாடியே பிரேக் போட்டாச்சு. செங்கடலை கடந்தாச்சு. வனாந்தரத்துல போறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணிக்கு முறுமுறுப்பு, ஆகாரத்துக்கு முறுமுறுப்பு, எல்லாத்துக்கும் முறுமுறுப்பு. ஆண்டர் அப்படியே சரி தெரிஞ்சிருவாங்க விட்டுட்டே இருக்கிற கடைசி வர ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த வார்த்தையை நீங்க படிங்க. என்னாகமம் 26ஆம் அதிகாரம், என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 65ஆம் வசனம். துர்ச்செய்தியை கொண்டு வந்த 10 பேரும் அந்த துர்ச்செய்தியை நம்பின 5,99,988 பேரும். நல்லா பார்த்துக்கோங்க. 6 லட்சம் புருஷர்ல 2 பேர் மாத்திரம்தான் கானானுக்குள்ள போனாங்க. 5,99,988 பேரு துர்ச்செய்தியை நம்பினவர்கள் அல்லது துர்ச்செய்தியை பரப்ப காரணமாயிருந்தவர்கள். இவங்க இந்த செய்தி சொல்றவன சபையார் எல்லாரும் ஓடி அழுது மோசைகிட்ட போயிட்டு புலம்புறாங்க, ஆரோட போய் புலம்புறாங்க. அப்பொழுது யோசுவாவும் காலேபும் ஜனங்களை கை அமர்த்தி, அந்த வசனம் தான் சொல்லுது, படிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை.
அந்த தேசத்தின் ஜனங்கள் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து அப்படின்னு மோசே ஒரு வார்த்தை சொன்னான். நான் படித்தோம். மோசே ஒரு 10 கட்டளைகளை கொடுத்தான். அதில் ஒரு வார்த்தை, நீங்கள் திடமனதாயிருந்து. திடமனம் இல்லைன்னா எந்த செய்தியை கேட்டாலும் கலக்கம் உண்டாகும், சோர்வு உண்டாகும், பயம் உண்டாகும், அவிசுவாசம் உண்டாகும். திட மனது உண்டான மாத்திரம்தான் இப்படிப்பட்ட நற்செய்தியை அறிவிக்க முடியும். என்ன உண்டாகணும்? திடமனம். அது எப்படி உண்டாகும்? கர்த்தருக்கு காத்திருந்தாதான். அவர்தான் இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறவர். இவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க, எல்லாம் கூப்பிடுறாங்க. இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் தான். அவங்க 2 பேர் சொல்ற வார்த்தையை கேளுங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். நல்ல தேசம் நீ சொல்லல, மகா, the beautiest, சாரி, most beautiful, மகா நல்ல தேசம்னா there is no other greater than that. மகா நல்ல தேசம். ஏன்? இவங்க எகிப்தை பார்த்துக்கிறாங்க, இவங்க வனாந்தரத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஆனா கானானை பார்த்த உடனே it is totally a different, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அதை எப்படி வர்ணிக்கிறான் பாருங்க. அது மகா நல்ல தேசம். உங்களுக்கு எகிப்து தெரியுதா? உங்க கண்ணு முன்னால வனாந்தரம் தெரியுதா? இல்லைன்னா பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் தெரியுதா? குட், பெட்டர், பெஸ்ட். Choose the good, choose the better, choose the best. எகிப்தில் இருக்கும்போது நல்ல வேலை, விலைக்கு சாப்பாடு, ஆனால் புழிஞ்சி எடுத்துருவோம். வனாந்தரத்தில் வேலை கிடையாது, தேவையான நேரத்துக்கு சாப்பாடு. ஆனால் பெஸ்ட்டு, கட்டாத வீடு, வெட்டாத கிணறு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். நாங்கள் போய் சோதித்து பார்த்த தேசம் மகா நல்ல தேசம். அந்த தேசத்து மேல நோக்கமா இருக்கிறீங்களாங்க? அந்த தேசம் தான் நம்ம கண்ணு முன்னால் நமக்கு தெரியுதா? இல்லைன்னா இந்த உலகத்தின் ஆசை இச்சைகள் அதை மேற்கொள்ளுதா? மகா நல்ல தேசம். 2வது, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். நல்லா பார்த்துக்கோங்க. நாங்கள் ஏனோக்கின் புத்திரரை கண்டோம். அவர்கள் ராட்சதர்களாய் இருந்தார்கள். அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளாய் போல இருந்தோம். அவர்கள் பார்வைக்கு நாங்கள் அப்படியே தான் இருந்தோம். அந்த பட்டணத்தை போக முடியாது, மேற்கொள்ள முடியாது சொன்னவங்க மத்தியில இவர்கள் சொன்ன வார்த்தை, இட் இஸ் நாட் மை விஷ் ஆர் இட் இஸ் நாட் மை வில். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்துக்கு நம்மை கொண்டு போவார். The God who called me will take me to the home. அழைத்தவர் அவர், கரம் பிடித்தவர் அவர், நடத்துகிறவர், கொண்டு போய் சேர்ப்பவர் அவர். நாம் அவர் கையில் களிமண்ணாய் இருக்கிறோம். எப்படி வார்த்தை சொன்னாங்க பாருங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்துக்கு அவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார்.
நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அடுத்தது, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். இதாங்க முக்கியம். Do not rebel against God. எப்படி ரிபல் பண்ணுவோம்? முறுமுறுக்கிறதுனால, கீழ்ப்படியாம காமிக்கிறதுனால, வேசித்தனம் பண்றதுனால, விபச்சாரம் பண்றதுனால, புசித்து குடித்து உட்கார எழுந்திருந்து விளையாட ஆரம்பிச்சதுனால, பரீட்சை பார்த்ததுனால, அவருக்கு பிரியமா நடக்காததுனால. உலக ஆசை இருக்குதா? ஆண்டவரோட அதிகமா இதை நேசிக்கிறோமா? யாரையும் அதிகமா நேசிக்கிறோமா? நான் போன வாரம் டைமர் போட்டு பார்த்தேன். யூடியூப் பார்க்கறது நான் எவ்வளவு நேரம் பார்க்கறேன். அப்ப பார்த்தா ஒரு நாள் 3 மணி நேரம் பார்த்துருக்கேன். அப்ப பார்த்தா இன்னும் யூடியூப் நமக்கு தேவை இல்லை, தள்ளிடுவோம். நல்லா பார்த்துக்கோங்க. கர்த்தர் நம்ம பிரியமா இருக்கணும்னா அவருக்கு பிரியமானதை நாம் செய்யணும். அவருக்கு பிரியம் இல்லாத காரியம் நான் செஞ்சுட்டு ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கிறார்னா நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். நோ, நெவர். விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். Please God without faith. You cannot please God without obedience. You cannot please God without surrendering your whole life. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காம, ஆண்டவர் சத்தம் கேட்காம, ஆண்டவர் சித்தம் செய்யாம ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. அவர்கள் அநேகரிடத்தில் அவர் பிரியமா இருந்ததில்லை. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள், அவன் ராட்சதனா இருக்கலாம், அவன் கோலியாத்தா இருக்கலாம், அவன் பெல்ஷாத்சாரா இருக்கலாம், அவன் தனி ராஜாவா இருக்கலாம், அவன் அகாஸ்வேரு ராஜாவாக இருக்கலாம், அவன் நேபுகாத்நேச்சாராக இருக்கலாம், அவன் ஏரோதாக இருக்கலாம், அவன் பார்வோனாக இருக்கலாம், அவன் பிலாத்துவாக இருக்கலாம், அவன் அகிரிப்பா ராஜாவாக இருக்கலாம். ஆனால் அவனில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர், மிகவும் பெரியவர். அல்லேலூயா. நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த வாரம் சோதனை பேசிட்டு இருந்தேன். பாஸ்டர், அந்த உருவம் பெரிய உருவமா இருக்கு பாஸ்டர், நான் அதை பார்க்கல பாஸ்டர், பயந்துட்டேன் பாஸ்டர் அப்படின்னா. நீ யார்? நீ யார்? நீ யார்? சிலுவையிலே பகையை கொன்று சாத்தானை காலின் கீழ் நசுக்கி ஜெயமெடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை. அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். அவருக்கு புத்திரர், அவருடைய சரீரம், அவருடைய மனைவி. நாம போய் பயப்படலாமா? அதனால வேதம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சவுல் பயந்தாங்க, உண்மைதான். இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள், உண்மைதான். ஆனால் தாவீது பயப்படவில்லை. தாவீது சொன்ன வார்த்தை தெரியுமா? நீ நிந்தித்த இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே நான் வருகிறேன். நடந்த காரியம் என்னங்க? பட்டயம் இல்லாதிருந்தும் தாவீது கோலியாத்தை கொன்று போட்டான். ஏன் தெரியுமா? இயேசு நீங்க இருக்கையில
நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கோலியாத்தை போய் எதிர்த்து நிற்கிறதுக்கு சவுல் கிட்ட தாவீது கொண்டு போகப்பட்டான். சவுலோட ட்ரெஸ் எல்லாம் தாவீதுக்கு போடுறாங்க. தாவீது நடந்து பார்த்து இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு அடைப்போம், ஒரு கவன், ஆற்றில் இருக்கிற குளங்கள். எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ண போறேன். மீதி எல்லாம் பார்த்துக்கிறவர் யாருங்க? இப்ப இருக்கிற உண்டிகோல், அதான் கவன்கள், இப்படி வச்சு இப்படி அடிக்கிறோம். ஆனா அந்த தாவீது காலத்துல இருந்த அந்த இஸ்ரேல் முறையில இந்த நடுவரில் ஒரு இது கையில மாதிரி கட்டிட்டு அதோடைய எண்டுல தான் அந்த கல்லு கட்டிப்பாங்க. இவங்க இப்படி சுத்தி இப்படி அடிக்கும், சுத்தி இப்படி உண்ணும், அந்த கல்லு போய் அடிக்கும். இவன் இருக்கிறது யாரு? குள்ளன். அவன் இருக்கிறது என்னது? ஜாம்பவான், ராட்சசன். இதுல வேற அங்க போட்டிருந்து தாவீது அவனுக்கு எதிராக ஓடி. ஆண்டவர் வார்த்தையை ரெஜிஸ்டர் பண்ண நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைபிள்ல ஆண்டவர் வார்த்தையை ரெஜிஸ்டர் பண்றது. நம்ம என்ன செய்வோம்? துப்பாக்கி வச்சுக்கிட்டு உண்டிக்கோல் வச்சுக்கிட்டு குறிப்பாப்போம். எப்படி இந்த பீச்சில் போயிட்டு பலூன் யாரும் ஷூட் பண்ணிருக்கீங்க? சும்மா அப்படிட்டு அப்புறம் அது பாட்டு போயிட்டு இருக்கோம். அது ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் மாதிரி கொடுத்துருப்பான். அதுல அந்த பலூன் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்க ஷூட் பண்றது அந்த பலூன் போய் அடிக்கும். நம்ம அந்த ஒரு 10 ரூபாயை கொடுத்துட்டு 1/4 மணி நேரமா இந்த முறை பலூன் அடிச்சிடணும், இந்த முறை பலூன் அடிச்சிடணும், இந்த முறை பலூன் அடிச்சிடணும். கட்டில அடிக்கிறது. ஆனா அவன் வரான். இவன் அவனுக்கு எதிராக ஓடி, மரணமே உன் கூறுங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த அவன் ஓடுறது எதுக்கு நேரம் ஓடுறான்? மரணத்துக்கு நேரம் தாங்க ஓடுறான் அவன். கரெக்டுங்களா? இவன் கல்லு வீசுறது தப்பிச்சுன்னா அடுத்தது இவன் என்ன செய்யணும்? சாகணும். கரெக்டுங்களா? கரெக்டா? ஆனா அவன் கல்லையும் நம்பல, கவனையும் நம்பல. அவன் நம்புறது என்ன தெரியுமா? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் செய்ய போறேன். மீதியெல்லாம் யாரு? அவர் பார்த்துப்பாரு. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ 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 ஜெயமோ. அவ்வளவுதான், அது போச்சு. அவன் முழு சரீரத்திலையும் ஒரே ஒரு இடம் மாத்திரம் தாங்க கேப்பு. எங்க? நெத்தி. நெத்தி. நமக்கு தெரியாதுங்க யுத்தம் எப்படி நடக்கும்ட்டு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, என்னை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாற மாட்டார், அவர் சொன்னதை செய்து முடிப்பார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் நம்மோடு இருந்தார். கர்த்தர் நம்மோடு இருந்தார். அந்த தாவீதுக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்கும் பாருங்களேன், எவ்வளவு ஒரு விசுவாசம் இருக்கும் பாருங்களேன். எனக்கு யாரை பத்தியும் கவலை கிடையாது. எனக்கு ஒன்னே ஒண்ணு, என் கூட என் ஆண்டவர் இருக்கிறார். என் ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நோக்கி போக வேண்டியவர்கள் நாம். எகிப்திலே இருக்கும்படியாய் தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. வனாந்தரத்திலேயும் இருக்கும்படியாய் தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை.
போய் சேர வேண்டிய இடம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அவன் சொல்றான் பாருங்க, நீங்கள் அந்த ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அடுத்த வார்த்தை பாருங்க, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இரையாவார்கள் என்ன அர்த்தம்? ஒரு கோழிக்கு ஒரு புழு இரையாகுது, ஒரு காக்காவுக்கு ஒரு பல்லியோ ஒரு எலியோ இரையாகுது. நமக்கு கோழி, ஆடு, மாடு, மீன், வேற என்ன, நண்டு, எறா, சொரா எல்லாம் இரையாகுது. உயிரோடு இருக்கும்போது இரையாகுதா? உயிரோடு இருக்கும்போது இரையாகுதா? சொல்லுங்க, எப்ப இரையாகுது? நம்ம கைக்கு வரும்போது அது எப்படிங்க வருது? செத்து தான் வருது. கரெக்டுங்களா? அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்ன அர்த்தம்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு விரோதமாக எதிராக நிற்பதில்லை. நிற்பதில்லை. ஆண்டவர் சொன்னார், சொன்னதுதான். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். எப்படி வார்த்தை பாருங்க, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். இரையாவார்கள், இரையாவார்கள். உங்களுக்கு முன்னால கிறிஸ்துவை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சிலுவையை வைத்துக் கொள்ளுவோம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வைத்துக் கொள்ளுவோம். அவர் எனக்கு முன்பாக இருக்கிறபடியால், கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படுவதில்லை. அவருக்கு முன்னால நாம் இருக்கணும், நமக்கு முன்னால் அவர் இருக்கணுங்க. அடுத்த வார்த்தை, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. They identified that there is no cover for the enemies. இஸ்ரவேலுக்கு ஒரு நிழல் இருக்குது. பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் சேதப்படுத்தாதபடிக்கு, பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு நடந்து சென்றார். இங்கே எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் சொன்ன வார்த்தை, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று, விலகி போயிற்று. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருப்போம் என்றால், நாம் இருக்கிற இடத்துல எந்த விழுதுமான வல்லமைகளுக்கும் எந்த சபிக்கப்பட்ட வல்லமைகளுக்கும் இடம் கிடையாது. அவைகள் விலகிதான் போதும். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. போய் சத்தியத்தை சொல்லி பாருங்க, உங்க மூலமா அங்க ஒரு விடுதலை உண்டாகும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவர்களும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர், மிக பெரியவர். அவனை ஜெயித்தவர். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று. அந்த 10 பேருக்கு தெரியலங்க, இந்த 2 பேருக்கு மாத்திரம் தான் தெரியுது. புரிஞ்சுட்டீங்களா? இந்த 10 பேருக்கு தெரியல, இந்த 2 பேருக்கு மாத்திரம் தெரியுது. தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தால், நம்மோடு இருந்தால் அதை நமக்கு தருவாரு. அவர்கள் சத்துருக்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று. இது எல்லாத்தையும் இவங்க 2 சொன்னாங்க. துர்ச்செய்தியை பரப்புவதற்கு ஆட்கள் ஏராளம் உண்டு, நற்செய்தியை பரப்புவதற்கு ஆட்கள் குறைவு. ஆனா இந்த நற்செய்தியை பரப்பின 2 பேர் மாத்திரம்தான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள போனாங்க. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்படிப்பட்ட
ஆவியை அவர்கள் உடையவர்களாய் இருந்தபடியா. எப்படிப்பட்ட ஆவி? உத்தமமாய் என்னை பின்பற்றின ஆவியை உடையவர்களாய் இருந்தபடியா. அவங்க வேற யாரையும் பார்க்கலங்க. அவங்க பார்த்ததெல்லாம் ஆண்டவர் எங்களோட இருப்பாரு. அந்த தேசம் மகா நல்ல தேசம். அதன் குடிகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்களை காத்த நேரம் அவரை விட்டு போயிற்று. அவர்கள் நமக்கு இணையாவார்கள். உலகத்தில் சொல்றான் பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வேர்ட்ஸ். இதெல்லாம் எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? இட் இஸ் ஃப்ரம் த பைபிள். உலகத்தான் சொல்ற வார்த்தை அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். ஆனால் தேவன் தந்த வேதமோ சுத்தமான வேதம். தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதாய், கண்களை தெளிவிக்கக்கூடியதாய், பாதைக்கு கால்களுக்கு விட்டுறாதீங்க. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்பவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதன் கனிகளை கொண்டு வாருங்கள் என்று சொன்னான். அவர்கள் கொண்டு வந்தார்கள். என்ன கனி தெரியுமா? திராட்சை கொலை, மாதுளம்பழம், அத்திப்பழம். கரெக்டுங்களா? மாதுளம்பழம், ஜாக் ஃப்ரூட்டா, டிராகன் ஃப்ரூட். விளாட்டாவே இருக்குது உங்களுக்கு. என்ன சார் டிராகன் ஃப்ரூட், கிரேப்ஸ், பொமோகிரனேட்ஸ், ஃபிக்ஸ், அத்திப்பழங்கள், மாதுளம்பழங்கள், திராட்சை கொலை. அதில் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த காலம் கடைசி வார்த்தை படிச்சீங்கல்ல? முதல் பழம் பழுக்கிற காலமாயிருந்தது. நாமலாம் யாருங்க? நாமலாம் யாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போக போற உண்மைதான். முதல் பழம் பழுக்கிற காலமாயிருந்தது. என் வாழ்க்கையில முதல் பலனை நான் கொடுக்குறேன்னா, இவ்வளவு நேரம் பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்தை பற்றி நான் பேசினேன். இப்போ பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசம் அவங்க கொண்டு வந்தாங்கல்ல, அந்த கனிகளை பற்றி பேசுகிறேன். அதில் அந்த ஒன்னே ஒன்று தான், திராட்சை பழம். முதல் பழம் பழுக்கிற காலமாயிருந்தது. முதல் பழம் யாருக்குங்க? யாருக்குங்க? யாருக்கு? உங்க முதல் பலன் யாருக்கு கொடுக்குறீங்க? நீங்க உங்க முதல் பலன் யாருக்கு கொடுக்குறீங்க? உங்க முதல் பலன் யாருக்கு கொடுக்குறீங்க? அவங்க கொண்டு வந்தாங்க மோசே கட்டி ஆரம்பி. புதிய பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நாம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமாக இருப்போம் என்றால் நாம் முதல் பலன்களை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆபேலை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். சொல்லுங்க, அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். என்னங்க பேசுவான்? என்ன பேசுவான்? என்ன பேசுவான்? என்ன பேசுவான்? என்ன பேசுவான்? நான் ஆண்டவருக்கு என் மந்தையில் முதலீட்டை கொடுத்தேன், மந்தையின் கொழுமையானவையில சிலவற்றை கொடுத்தேன், அதனால நான் வெட்டப்பட்டேன். ஆனால் நான் கடைசியில் ஆண்டவருக்கு முழுமையானதையும் முதன்மையானதையும் கொழுமையானதையும் மனப்பூர்வமாக கொடுத்தேன். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். நம்ம பற்றி சாட்சி சொல்லப்படுமாங்க? காட்வின் தனக்குரியதுல முதன்மையானது ஆண்டவருக்கு கொடுத்தான், கொழுமையானது ஆண்டவருக்கு கொடுத்தான். அவன் மரித்தான்,
இன்னும் பேசுகிறான் என்று என்னை குறித்து சாட்சி சொல்லப்படுமா? உங்களை குறித்து சாட்சி சொல்லப்படுமா? ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட. ஆபிரகாமுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கலங்க, ஈசாக்குக்கு இந்த சான்ஸ் கிடைக்கல, யாக்கோபுக்கும் இந்த சான்ஸ் கிடைக்கல, பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள் யாருக்கும் இந்த சான்ஸ் கிடைக்கல. ஏன்? யோவான் சானனுக்கு கூட இந்த சான்ஸ் கிடைக்கல. ஆனா உங்களுக்கும் எனக்கு இந்த சான்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆவின் முதற் பலன்களாக நீங்களும் நானும், ஆவின் முதற் பலன்களாக நீங்களும் நானும் இந்த சான்ஸ், இந்த மகிமை, இந்த மேன்மை உங்களுக்கு தெரியலனா உங்களுக்கு ஆண்டவருக்கும் உறவே இல்லைங்க. நீங்க வரலாம், போகலாம், சும்மா வந்துட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அட்டென்ஸ் போட்டு போகலாம். ஆனால் நான் ஆவியின் முதற் பலன்களை பெற்றவன் என்ற சிந்தை எனக்குள்ள இருக்குமானால் நான் எப்பொழுதும் அந்த முதற் பலன்கள் உரியவராகிய ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்துக் கொண்டே இருப்பேன். அவர் சேவையை செய்து கொண்டே இருப்பேன். அவர் சித்தத்தை செய்து கொண்டே இருப்பேன். இரண்டாவது, முதற் பலன்களை குறித்ததான ஒரு காரியம். நாம் முதற் பலன்களாவதற்கு சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் வசனத்தின் மூலமாக ஆண்டவருக்கு ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறோம். எந்தெந்த வசனங்களுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அதன் மூலமாக நமக்குள்ளே ஒரு சிருஷ்டிப்பு உண்டாகும். அதான் முதல்ல படிக்கணும். படிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான்கள். அவர் சித்தம் கொண்டு நம்மை தமது சத்திய வசனத்தினாலே சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு ஜெனிப்பித்தார். ரோமர் 6:23 சொல்லப்பட்டது, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட. அப்ப நாம யாருங்க? முதற் பலன்கள். முதற் பலன்கள், முதற் பலன்கள். கடைசியான காலம், திராட்சை செடி பழம் கொடுக்குற காலத்தில் வேவு பார்க்க ஆண்டவர் அனுப்புனாங்க, மோசே அனுப்புனாங்க. முதல் காலத்திலேயே when the best comes out, அந்த சாயில்ல ஃபர்ஸ்ட் வர்ற பழம் தான் நல்ல டேஸ்டாக ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வர்றதான் இந்த தர்பூசணியை பாருங்க, ஃபர்ஸ்ட் வரும்போது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் போக 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 என்ன ஆகும்? சைஸும் கம்மியாகும், ஸ்வீட்டும் கம்மியாகும். மாம்பழ சீசன் ஸ்டார்டிங்கில் பாருங்க அவ்வளோ சூப்பர் டேஸ்டாக இருக்கும். போக 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 எப்படி இருக்கும்? குவாலிட்டி. நீங்களும் நானும் முதற் பலன்கள். ஆண்டவர் நம்மை பாவம் தேடி மூடுகிற காண தேசத்துக்கு கொண்டு போவதற்காக மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற முதற் கனிகளாக, முதற் பலன்களாக ஆகும்படியாய் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆவியின் முதற் பலன்களை தந்திருக்கிறார். இதை பெற்றுக்கொண்டா ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக. முதற் பலன் கர்த்தருடையது. நான் கர்த்தருடையவன் என்கிற சிந்தை எனக்குள்ள இருக்குமானால் நான் எப்பொழுதும் அவர் சித்தத்தை அறிந்து கொள்ளுவேன். அவருக்கு பிரியமாய் நடக்க ஆரம்பிப்பேன். நாம் அறுபடுதல் இருக்கிறோம்.